ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் வந்துட்டு நம்ம முத்து சந்தோஷத்தோடு வாங்கி கொடுத்த தாலியை வந்து நம்ம மீனா வந்து கோயிலில் வச்சு போடணும்னு நினைக்கிறாங்க. அதனால் இங்கே போட மாட்டேன், இதுக்கான இடம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ருதி இருந்துட்டு நீங்கள் ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க, எல்லா நகையும் வாங்கி போடுங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்க ஆண்டியை நீங்கள் எதுக்கு வட்டிக்காரர் மாதிரி வாங்கி வச்சுருக்கீங்க, கொடுங்க முதல்ல அப்படின்னு மிரட்டுறாங்க. சொல்ல வேண்டியவங்க சொன்னால் தானே அவங்க கேட்பாங்க. இல்லைம்மா நானாக வாங்கி வைக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. மீனாவும் அதெல்லாம் வேணாம், எனக்கு என் புருஷன் வாங்கி கொடுப்பான்னு சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வாங்க கிளம்பலான்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே வந்துட்டாங்க. ரூம்குள்ளே வந்தது மட்டும் இல்லாமல் சந்தோஷத்தில் கொஞ்சம் விளாண்டாங்க. அதை பார்த்து நம்ம விஜயாவுக்கு வயிறு எரியுதுங்க. வயிறு எரிஞ்சது மட்டும் இல்லை, அதாவது ரோகிணிகிட்ட போயிட்டு நீ வந்து உங்கள் அப்பாட்டி உங்கள் மாமாட்டி கேட்டு நிறைய வாங்கு, நீ தாலி கொடி தாலி செயின் போடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ரோகிணிக்கு ஒன்றுமே புரியலைங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. ஏன்னா இப்போ தானே நகை செஞ்சாங்க, இப்போ திடீர்னு போய் மறுபடியும் நகைக்கு நான் எங்கே போவேன், பணம் ரெடி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சொல்ல அவங்க கெக்க பக்கன்னு சிரிக்கிறத பார்த்தா காஞ்சோரியன் பேயே நேரில் வந்த மாதிரி இருக்குது. அவங்க ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. மறுபடியும் நம்ம போய் சிட்டிக்கிட்டு கேட்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அவன்கிட்ட எவ்வளோ பணம் வாங்குறது, திடீர்னு வீட்டுக்கு வந்து நின்ட்டானா போச்சு, இதுக்கு என்ன வழி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்க மாமா என்ட்ரி. அதாவது நடிக்க வந்த மாமா இல்லைங்க, அதாவது பணம் கேட்டு மிரட்டுற மாமாங்க. அந்த பிஏ வராரு, வந்துட்டு எனக்கு அமௌண்ட் வேணும்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணுறாரு. இவனுக்கு ஒரு முடிவை முதல்ல கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏங்க மறுபடியும் அடித்து கோமால படுக்க வச்சிடாதீங்க ஏங்க. அதுக்கப்புறம் முத்துவும் மீனாவும் கோயிலில் வந்து இறங்குறாங்க. இறங்கினோடனே மீனா வீட்டில் உள்ள எல்லாருமே அங்கே இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்ம மீனா வந்து சம்பாரிச்ச காசில் அவருக்கு முத்துக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வாங்க கோயிலில் வச்சு சாமி கும்பிட்டு போடணும் அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்டு போகிறாங்க. இது நல்ல முடிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து கலாய்க்கிறாருங்க. அங்கே போனால் ஐயர் பாராட்டு மேலே பாராட்டு, யோ நடிக்க சொன்னதுக்கு மேலே நடிக்கிறேயா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.